வணக்கம். சிவா பெஸ்டா? இப்போ நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலா நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பா ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபர்ஸ்ட் பேசுறோம் அப்படி இல்ல. உண்மையிலே படத்துல சாங்ஸ் இல்ல, அதனாலதான் அவங்க சாங்ஸ் தனியா போடல. ஆனா படத்துல ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்க வருது. ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ் நாசரோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்பதான் வரேன். அந்த படம் பார்க்க போறப்போ 2 பேர் வாசல்ல எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோட சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றோம். அப்ப யார் இவங்க கேட்கும்போது தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கிருந்து இங்க ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பத்தி பேசுறது, அப்புறம் திரைக்கதையை பத்தி பேசுறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பத்தி. ரொம்ப அருமையான ஒரு படமா பண்ணியிருக்காரு. பொதுவா அந்த முனிஷ்காந்த் சார் பத்தி சொல்றாருந்தா, நான் இப்ப இல்ல, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமா, இப்ப இருக்க மாதிரி அப்போ பிரபலமா நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டு இருக்கேன், கார்ல போயிட்டு இருக்கேன். அப்ப அவரு ஒரு கேரி பேக்கோட, இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும், அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. இவர் எங்க போயிட்டு இருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரா இல்ல என்ன வாங்கிட்டு போயிட்டு இருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு அருணாச்சலம் ரோட்ல போயிட்டு இருந்தாரு. அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸ் உடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாருன்றத கரெக்டா அவர் படத்துல அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பொதுவா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க இந்த ஃபங்க்ஷன் டயத்துல இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனா பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் கொடுப்பாரு வீட்டில் ஒய்ஃப்ட. ரொம்ப அருமையான ஒரு படமா இருந்துச்சு. எப்பவுமே மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு கனவோட இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, நம்ம பிரச்சனை எல்லாம் அதுல சால்வ் ஆயிராதா, இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரியும் சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டா இதுதான் கதை. அதை ரொம்ப அருமையா நரேட் பண்ணியிருந்தாரு. நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருந்துச்சு. இல்ல கடைசி யாரோ சொன்னாங்க, அந்த கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதுல அவருக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு டயலாக் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. ஃபுல்லா அது வேணும் நான் தேடிட்டே இருந்தேன், ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள், அதான் சொல்ல வந்தேன். அவங்கள படத்துல பேர் அன்புராணி, ஆனா இந்த ஹஸ்பண்ட் அவங்க போன்ல சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்ப சமீபத்தில் இன்டர்வியூல நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பரா இருந்தது. நீங்களும் கியூட்டா இருந்தீங்க நீங்க பேசுறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல, இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டா பண்ணியிருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் டைரக்டர் சார், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத செட்டுனே தெரியல, நான் லைவ் லொகேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த பட டீம் ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்கன்றது படத்துல தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். நீங்க எவ்வளவு